ஹாய் எவ்ரிஒன். நான் 2018ல சென்னையில ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். அப்போ ஸ்டார்ட் அப் இப்போ அது லிஸ்டட் கம்பெனி ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஆன்சர் பண்ணல. என்ன பாக்ஸ் காமிக்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாங்க பாக்ஸ் மாடல் இன் சிஎஸ்எஸ். பிகாஸ் எனக்கு பூட்ஸ்ட்ராப் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் அப்போ தெரியும். பட் சிஎஸ்எஸ் ஃபவுண்டேஷனில் நான் வீக். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன மாதிரி இருக்காதீங்க. எல்லோரும் சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க், பூட்ஸ்ட்ராப், டைல்விண்ட் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சிஎஸ்எஸ் ஃபவுண்டேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். In this video, we will going to see box model in CSS. Let's get into the code. நம்ம ஆன்லைனில் பார்க்குற எல்லா வெப் பேஜஸும் பாக்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங்ஸ் டேக் எடுத்துக்கோங்க, பாக்ஸாக இருக்கும். இமேஜஸ் டேக் எடுத்துக்கோங்க, பாக்ஸாக இருக்கும். வீடியோ டேக் எடுத்துக்கோங்க, பாக்ஸாக இருக்கும். அண்ட் பேராகிராஃப் டேக் எடுத்துக்கோங்க, பாக்ஸாக இருக்கும். நீங்கள் HTML எந்த டேக் எடுத்தாலுமே அது பாக்ஸாக தான் இருக்கும். பாக்ஸ் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு சாம்பிள் கோடு வேணும். நான் அதை ஸ்பீடாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண எல்லா கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டிசைன்லேருந்து இந்த டிசைனுக்கு எப்படி மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு பாக்ஸ் மாடல் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக பார்த்துடலாம். 2 செக்ஷன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு செக்ஷனுக்குள்ளே ஒரு H1 டேக் போட்டிருக்கேன், ஒரு இமேஜ் டேக் போட்டிருக்கேன். அப்புறம் அபவுட் மீ, அப்புறம் ஒரு CTA, ஒரு பட்டன் போட்டிருக்கேன். ஸோ சிஎஸ்எஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பாடியோட பேக்ரவுண்ட் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஹைட் கொடுத்துருக்கேன். அப்புறமா எல்லா டெக்ஸ்ட்டும் சென்டரில் வரதுக்கு இது கொடுத்துருக்கேன். அப்புறம் H1 டேக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் மாடல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் லெஃப்ட் சைடில். ஓகே, இப்போ இது நான் ஏன் ரெஃபரன்ஸ் நான் இங்கே ஏன் விஷுவலாக அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் இமேஜ் சின்னதாக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணுறது செலக்டார் எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே இமேஜின்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கிளாஸ் நேம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டாட் வச்சு செலக்டார் அக்சஸ் பண்ணுறேன். எனக்கு 100 பிக்சல் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதே போல் ஹைட்டை 100 பிக்சல் போட்டுக்கிறேன். சேவ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் 0 ஆட்டோ கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இமேஜ்க்குள்ளே இருக்கிற இமேஜ் எனக்கு 100% வேணும். IMG டேக்கு. இப்போ நான் டேக்கை டார்கெட் பண்ணி எழுதுகிறேன் வித் 100%. சூப்பர். ஸோ இப்போ எனக்கு சர்க்கிளாக வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரேடியஸ் 50%. சூப்பர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த H1 டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த H1 டேக் நான் என்ன பண்ணுறேன்னா இது பை டிஃபால்ட்டாக ஒரு மார்ஜின் பாட்டம் எடுத்துக்கும். பை டிஃபால்ட்டாக இங்கே பாருங்கள் 16 எடுத்துருக்கு. பட் ஆனால் எனக்கு 30 வேணும். இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் ப்ரௌசர்லேயே. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணலாம். எனக்கு இங்கே 30 வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 30. ஓகே, ஸோ 30 காப்பி பண்ணி H1 எங்கே போட்டிருக்கேன். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த இமேஜினுடைய பாட்டம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இமேஜினுடைய பாட்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த பாக்ஸ் மாடலில் இந்த விஷுவலை பாருங்கள். நான் இப்போ நான் மார்ஜின் போட்டுட்ருக்கேன். இப்போ மார்ஜின் பாட்டம் போடுறேன். எதனால் மார்ஜின் பாட்டம் போடுறேன்னா இது அவுட் சைடில் வருது இல்லையா, மார்ஜின் வெளியிலே வருது. அதனால் இப்போ எனக்கு இந்த டேக்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வெளியில் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன், உள்ளுக்குள்ளே எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே 15 போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அபவுட் மீ, இங்கே பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் இந்த கீழே இருக்கு இல்லையா, இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்.
அதுக்கும் மார்ஜின் தான். ஏன்னா இது எனக்கு நம்ம அவுட் சைடு தானே வேணும், அதனால். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அதை அக்சஸ் பண்ணி எழுதிக்கிறேன், டார்கெட் பண்ணிக்கிறேன். அபவுட் -me. ஸோ இங்கே வந்து எனக்கு மார்ஜின் பாட்டம் 15 சொல்லியிருந்தேன் இல்லையா, 15 போட்டுக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பி டேக் வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 12 பிக்சல் போட்டுக்கிறேன். ஓகே, அபவுட் மீ ஃபாண்ட் சைஸ் 12 பிக்சல். ஓகே, சூப்பர். இந்த கார்டுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஓகே, நம்ம இன்னும் ஈஸியாக இந்த பாக்ஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், மார்ஜின். இதுக்கப்புறம் நம்ம பேடிங் பார்க்க போகிறோம், அப்புறம் பார்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பார்த்துக்கிறேன் இது என்ன இருக்குது, அபவுட் மீக்குள்ளே கண்டெய்னர். ஓகேவா? அபவுட் மீக்குள்ளே கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது. அபவுட் மீக்குள்ளே கிளாஸ் கண்டெய்னர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். நான் சும்மா ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். ஓகே, டார்க் சயன் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன். ஸோ இப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கம்மிங் டு பிக்சர். இப்போ வந்து நம்ம வந்து பேடிங் பார்க்க போகிறோம். பேடிங்கில் என்னென்னா வந்து ஏன் பேடிங் கொடுக்கணும், மார்ஜின் ஏன் கொடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு பார்த்தீங்களா, வெல்கம் மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் எனக்கு வேணும். இந்த கேஸில் நம்ம வந்து பேடிங் கொடுக்குறோம். பேடிங் டாப் மார்ஜின் டாப் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்களேன். மார்ஜின் டாப் 20 பிக்சல் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒர்க் ஆகலை நெசன் ஒர்க் ஆகுது. இது வந்து பேடிங்காக ஒர்க் ஆகலை, மார்ஜினாக ஒர்க் ஆகுது. ஏன்னா மார்ஜின் கொடுத்ததுனால. இங்கே பாருங்கள், நான் இங்கே டார்கெட் பண்ணிக்கிறேன், கண்டெய்னர் டார்கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம வந்து டாப் 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோன்னா மார்ஜின் தான் எடுத்துக்குது. ஓகேவா? இதுதான் கான்டென்ட். இப்போ வந்து நீங்கள் இதுதான் அசியூம் பண்ணிக்கிட்டோம். கண்டெய்னர்னால் என்னென்னா இதுதான் கண்டென்ட். ஓகேவா? இது சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட். நீங்கள் வந்து நம்ம இந்த கான்டென்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னா பேடிங் தான் கொடுக்கணும். நீங்கள் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அது வெளியில் போயிடும், அவுட் சைடில் வந்துடும். நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து மார்ஜின். இப்போ நீங்கள் பேடிங் கொடுத்தீங்கன்னா தான் அது இங்கே அப்ளை ஆகும், அப்போ தான் இங்கே ஸ்பேஸ் வரும். இப்போ இந்த மார்ஜினை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பேடிங்காக மாற்றி சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு ஸ்பேஸ் வந்துச்சு. ஓகேவா? நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கணும், அவுட் சைட்னா மார்ஜின், இன்சைட்னா வந்து பேடிங். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே கொடுத்த மாதிரி இன்னொன்று வந்து இது நான் வந்து இப்போது ஃபுல்லாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து இப்போதைக்கு டாப் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பாட்டமும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணி ஒரு க்ளோன் போட்டு அதே மாதிரி வந்து பாட்டம். எனக்கு வந்து இங்கே கீழே ஸ்பேஸ் வேணும், இந்த கண்டெய்னருக்கு கீழே ஸ்பேஸ் வேணும் இங்கே. அதனால் இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலேயும் 20 இருக்கும் கண்டெய்னருக்கு. இங்கே பாருங்கள், கண்டெய்னர் கிளிக் பண்ணிட்டேன், கம்ப்யூட்டரில் வரேன். இங்கே பாருங்கள், பேடிங் மேலேயும் 20 இருக்குது, கீழேயும் 20 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து வித்து ஹைட் போட்டுக்கலாம். ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பேக்ரவுண்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து வித்து ஒரு 300 கொடுத்துக்கலாம், ஹைட்டு ஒரு 300 கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு ஐடி கார்டு அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு சென்டராக வேணும் இந்த எலமெண்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து மார்ஜின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மார்ஜின் 0 ஆட்டோ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து சென்டரில் வந்து உட்காந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து எனக்கு பார்டர் ரேடியஸ் வேணும். அதனால் நான் வந்து பார்டர் ரேடியஸ் ஒரு 8 பிக்சல் 10 பிக்சல் அப்படி கொடுத்துரு, 8 பிக்சல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா 4 பார்டர்லேயும் வந்து ஓகே கார்னர் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, பார்டர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுற்றி ஒரு பார்டருக்கு ஒன்று கொடுக்குறேன். பார்டர் ஒரு 5 பிக்சல் கொடுத்துலாம், 5 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி பேக்ரவுண்டில் பிளாக் இருக்குது. ஓகே, அதனால் நான் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். சூப்பர். ஸோ ஒயிட்டு கொடுத்துட்டு நான் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள், பார்டர் பாருங்கள் எங்கே இருக்குது, கான்டென்ட். ஸோ கான்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பேடிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்டர் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இதுதான் பேடிங்னா என்ன பார்த்தோம், உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பேடிங். வெளியில் கொடுக்கணும், அந்த வெளியில் கொடுக்கணும் ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் இன் பிட்வீன் வெளியே கொடுக்கணும்னா மார்ஜின். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் நடுவில் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்டர். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் நடுவில் ஏதாச்சும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்டர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்டர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு சிடிஏ இருக்கு இல்லையா, கால் டு ஆக்ஷன் பட்டன், இந்த பட்டனுக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம். சிடிஏ, நான் இதை கிளாஸ் நேம் சிடிஏன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதனால் பட்டன், அதுக்குள்ளே பட்டன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இதுவும் சும்மா ஏதாவது ஒரு ரேண்டமாக பிஸ்கியூன்னு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வேணும். உள்ளுக்குள்ளே வேணும்னா நம்ம என்ன பார்த்தோம், இன்சைடு அப்படின்னா வந்து பேடிங். ஓகே, ஸோ பேடிங் 10 பிக்சல் சேவ் பண்ணுன்னா ஓகே, பேடிங் வந்துச்சு, சூப்பர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்டர் ரேடியஸ், எனக்கு சைடில் 4 சைட்லையும் கர்வ் மாதிரி வேணும், அதனால் ஓகே சூப்பர். இப்போ எனக்கு வந்து அந்த பார்டரில் வந்து டிஃபால்ட் அந்த கலர் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அழகாக 2 பிக்சல் சாலிட் பிளாக் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இதை கொடுத்தா எங்கே அப்ளை ஆகும்னு பார்த்தோம். பேடிங்னா இன்சைட், மார்ஜின்னா அவுட் சைட், இன்பிட்வீனில் வர்றது தான் வந்து பார்டர். ஓகேவா, நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்களா, இது வந்து நான் வந்து இந்த கண்டெய்னருடைய வித்து என்னென்னு போட்டிருக்கேன், 300, ஹைட் வந்து 300 போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் கம்ப்யூட்டரில் போகிறேன். கம்ப்யூட்டரில் போனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எலமெண்ட் ஓவர் பண்ணால் அப்படின்னா எனக்கு 309 வருது பாருங்கள் மேலே. ஓகேவா, ஏன் 309 வருது, அது 300 தானே வரணும். நம்ம வித்து 300 ஹைட்டு 300 தானே கொடுத்துருக்கோம், ஏன் நம்மளுக்கு வந்து 309 வருது? ஒய், பிகாஸ் ஆஃப் சிஎஸ்எஸில் வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து பாக்ஸ் சைஸிங்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போவுமே நம்ம கோடு ரைட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணுறது என்னென்னா பை டிஃபால்ட் சிஎஸ்எஸ் பை டிஃபால்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணி ரீசெட் சிஎஸ்எஸ் நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ட் அதுமாரி மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து பண்ணுறேன், யூனிவர்சல் செலக்டர் போட்டுக்கிட்டு யூனிவர்சல் செலக்டர் பிஃபோர், ஓகே, அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சல் செலக்டர் ஆஃப்டர். இதில் நம்ம சூடோ எலிமெண்ட் சூடோ கிளாஸஸில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இதெல்லாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். ஓகேங்களா, இது நான் போட போகிறேன். இப்போ நான் சேவ் பண்ணல. இப்போ மறுபடியும் இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் கண்டெய்னர் ஹோவர் பண்ணால் 309 இருக்குது. ஓகே, ஹைட்டு வந்து பாருங்கள் 349 இருக்குது. என்னென்னா வந்து இதில் வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஏன்னா எவ்வளோ கான்டென்ட் இருக்குது, இந்த கான்டென்ட்டோடைய வித் எவ்வளோ பேடிங் இருக்குது லெஃப்ட் சைடில், எவ்வளோ பார்டர் இருக்குது லெஃப்ட் சைடில், எவ்வளோ மார்ஜின் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் அது கேல்குலேட் பண்ணி இப்போ இந்த வேல்யூ கொண்டு வருது. பட் ஆனால் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிறது வந்து 300x300 தான் நம்ம போட்டிருக்கோம். ஹைட்டு 300 வித் 300, அப்போ நம்மளுக்கு 300 தான் வரணும். ஸோ நீங்கள் எப்போ இதை போட்டு சேவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான வேல்யூ கிடைக்கும். இங்கே பாருங்கள் 300x300. ஓகேங்களா, இதுதான் வந்து பாக்ஸ் மாடலுடைய கான்செப்ட்டு. நம்ம சோஃபார் என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரு பாக்ஸ் மாடல் அப்படின்னா வந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலுமே வந்து அது பாக்ஸ் மாடலில் தான் இருக்கும். பாக்ஸ் மாடலில் வந்து என்னென்ன இருக்குது, கான்டென்ட் இருக்குது, பேடிங் இருக்குது, பார்டர் இருக்குது, மார்ஜின் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இஃப் யூ ஹேவ் எனி கொஷின் ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் சோஷியல் மீடியாஸ் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி டிஎம் பண்ணாலும் ஓகே, இங்கே கமெண்டில் போட்டாலும் ஓகே. If you feel something you learn valuable in this video, please consider to like, subscribe and comment. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். I will see you in the next one. Bye bye.